ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் அக்கா. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதற்கு முன்னாடி உங்களுடைய ஹாஸ்டலில் ஏதோ உங்களை கூப்பிட்டுச்சு, கதவெல்லாம் தட்டுனுச்சு, பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. இந்த வாட்டி எந்த பேய் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் வந்திருக்கு? ஓகேக்கா, இது வந்து என்னோட டிகிரி செகண்ட் இயர்ல நடந்தது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த கதை. அது வந்து என்னோட பாடாங்பஸ்தா கேம்பஸ்ல நடந்தது, பெர்லிஸ்ல. இப்போ வந்துட்டு நாங்க கங்கார் கேம்பஸ்ல இருந்தோம் செகண்ட் இயர்ல. ஸோ அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் வந்துட்டு நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ குளிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டில் எல்லாம் ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்கன்னு நினச்சிட்டு தான் நான் குளிச்சுட்டு இருந்தேன். காலையில் ஒரு 10 மணி போல் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ குளிச்சுட்டு இருக்கிறப்ப யாரும் வந்து வேகமாக கதவு தட்டினாங்க. அவசரமாக பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறவங்க தட்டுற மாதிரி இல்லை, கதவை வந்து வேகமாக தட்டுனாங்க. ஸோ தட்டுனோடனே எனக்கு புரியல, ஒருவேளை நான் லேட் ஆக்கிட்டேன் போல, யாருக்கோ கிளாஸ் இருக்கு என் ஹவுஸ்மேட்ஸ்க்கு நான் நினச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் இருங்க நான் வெளியாயிரேன்னு சொல்லிட்டு நான் வெளியாகிறேன். பாத்ரூம் வந்து வெளியாயிட்டு வீடு முழுக்க தேடுறேன், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் காணும். பார்த்தா அவங்க எல்லாருக்குமே 8 மணிக்கு கிளாஸ். அவங்க எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒண்டி தான் லேட்டாக கிளாஸ் அந்த அன்னைக்கு. அப்ப வீட்டுல யாருமே இல்லை. அப்ப யாரு கதவை தட்டி இருக்க முடியும்? மெயின் டோர் எல்லாம் லாக்கா இருக்கு. வீட்டுல வந்து என்ன தவிர வேற யாருமே இல்லை. யாரு கதவை தட்டி இருக்க முடியும்னு எனக்கும் தெரியல. இது ஒரு இன்சிடென்ட். ஓகே, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு என்ன நிறைய நடக்கும்னா, செகண்ட் இயர் முழுக்க வந்துட்டு 3 ரூம் இருக்கும் எங்க ஹாஸ்டல்ல. எங்க ஒரு வீடு 3 ரூம் இருக்கும். கடைசி ரூம்ல உள்ள சீனியர்ஸ் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்க ரூமை. அவங்கள வந்து வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க FYP பர்பஸ்னால. நானும் இன்னொரு பையன் வந்து பக்கத்து ரூம்ல இருப்பாரு, நான் இந்த ரூம்ல இருந்தேன் தனியா. ஸோ தனித்தனியா தான் இருந்தோம். அந்த பையன் வந்துட்டு ஒரு தீபாவளி போல வந்து சுங்கைப்பத்தனி போயிருந்தாரு அவங்க பாட்டி வீட்டுக்கு. அவர் அங்க போயிட்டாரு. நான் வந்துட்டு தனியா தான் இருந்தேன். அப்ப தனியா இருக்கிறப்ப வந்துட்டு அவரு வந்துட்டு சண்டே வரேன்னாரு திரும்பி. சாட்டர்டே வந்துட்டு நான் ரூம் கதவு சாத்திட்டு நான் ரூம்குள்ளதான் இருந்தேன், போன் பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, வெளியில வந்துட்டு யாரோ மெயின் டோரை திறந்து உள்ளுக்கு வந்து நடந்துகிட்டு போன் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பையனோட குரல் மாதிரியே கேட்டுச்சு. அவரே சிரிச்சுக்கிட்டு போன் பேசுற மாதிரியே கேட்டுச்சு. கீழே சரி ஒருவேளை பக்கத்து ரூம்ல இருந்து கேக்குது போல சத்தம் அப்படின்னு, நான் வேற வீட்டுல இருந்து கேக்குது போல சத்தம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவ்வளவு கண்டுக்கல. ஆனா கதவுக்கு கீழே பாத்தீங்கன்னா யாராச்சும் நடந்தா நமக்கு அந்த ஷேடோ தெரியும் கதவுக்கு கீழே இந்த ஸ்பேஸ்ல. அப்ப யாரோ வந்து யாரோட கால் வந்து நடந்து அவரோட ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. ரூம்குள்ள யாரோ போறாங்க, கதவு சாத்துறாங்க, திருப்பி வெளியே வராங்க, பாத்ரூம் போறாங்க, குளிக்கிற சத்தம்லாம் கேக்குது, எல்லாமே கேக்குது. நீங்க டபார்னு உடனே கதவு திறந்து பாக்கலையா? என்னது இது சுங்காய் புத்தானிக்கு போனவர் வந்துட்டாரான்னு? நான் பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து என்ன நினைச்சேன், சரி எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அவர் ஃபேமிலி கூட பிஸியா போன் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணல. ஆனா நான் பார்த்தேன், குளிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு, கீழே வந்துட்டு அந்த ஷேடோ நவுந்துகிட்டே இருந்துச்சு. அவர் தான் நடமாடுறாரு போல இருக்குன்னு நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு 6-7 மணி போல வந்து வெளியாயிட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி கதவெல்லாம் தட்டி பார்த்தேன். ரூம் கதவெல்லாம் தட்டி பார்த்துட்டு அவர் இருக்காரா இல்ல வெளியே சாப்பிட போயிட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அவ்வளவு கண்டுக்கல, சாப்பிட போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் வாட்ஸ்அப்ல. டெக்ஸ்ட் பண்றப்ப அவர் என்ன சொன்னாருன்னா வந்துட்டு, ப்ரோ நான் வந்து சண்டே தான் வருவேன், நான் எங்க பாட்டி வீட்டுல இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு என்ன சொல்றது இருந்தது யாரு அதுதான் யாருன்னு தெரியல. அவர் சொல்றாரு நான் சண்டே தான் வருவேன்னு. அவர் எனக்கு படம் கூட பிடிச்சு அனுப்புறாரு. சண்டே வந்து அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாரு பெர்லிஸ்க்கு திருப்பி சுங்காய்பத்தானில இருந்து. சாட்டர்டே வந்து யார் இருந்தான்னு எனக்கே தெரியல. ஆனா அந்த ஷேடோலாம் நவுந்துச்சு. அதோட நான் ரூம் போட்டு வெளியாகல சண்டே மறுநாள் காலையில வரைக்கும். ஐயோ, சாப்பாடு வெள்ளனியா சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் ரூமுக்கு. அதோட நான் ரூம் போட்டு வெளியாகல, நான் பயந்துட்டேன். இந்த சம்பவம் நடந்துதான் கொஞ்ச நாள்ல வந்து எங்க யூனிவர்சிட்டியோட கன்ஃபெஷன் குரூப் ஒன்று ட்விட்டர்ல இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டோரிஸ்லாம். அப்ப அவங்க ஷேர் பண்றப்ப ஒரு மல்லிகளுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. செமஸ்டர் பிரேக்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பல, அங்க கேம்பஸ்ல இருக்கிறப்ப இதே மாதிரி நடந்திருக்கு. அவங்க வந்து நினைச்சாங்களா இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுட்டு அவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ராயர் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டாங்க ஹாஸ்டலுக்குன்னு. அப்ப இப்ப ராத்திரி 11 மணிக்கு அவங்க கதவு திறந்து பார்த்திருக்காங்களா, வீட்டுல லைட் எரியல, ஒன்னும் எரியல. சரி எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு கதவெல்லாம் தட்டி பார்த்திருக்காங்க, யாரும் இல்ல. மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, யாருமே வீட்டுல இல்லையா. ஆனா சத்தம் மட்டும் கேட்டிருக்கு, பாத்ரூம் யூஸ் பண்ற சத்தம், ஃபிளஷ் பண்ற சத்தம், இதெல்லாம் கேட்டிருக்கு அவங்களுக்கு. உங்க வீட்டுக்கு வந்த அதே கெஸ்ட்
அவங்க இடத்துக்கு போயிருக்கோ? அதான் எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நீலாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி ஒரு கதை சொன்னிச்சு, நீலாயில நடந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, தங்கச்சி கதையை பாட்டுக்கு பிறகு பேசலாம். திரு விக்னேஷ் அவருடைய கேம்பஸில் நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருந்தாரு. அடுத்தது அவருடைய தங்கைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சொல்லுங்க என்ன ஆச்சு? ஓகே, என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னா, என் தங்கச்சி வந்து நான் படித்த ஸ்கூல்லே தான் ஃபார்ம் 6 எடுத்தாங்க அவங்க. நானும் அங்கே தான் ஃபார்ம் 6 படித்தேன், அவங்களும் அங்கே தான் ஃபார்ம் 6 படிக்கிறாங்க. ஸோ ஹரி சுக்கானுக்கு வந்து ருமாஹான்து செஞ்சுருக்காங்க டே 1ல. ஒரு டே 1 இருக்கும் அந்த ஸ்கூலில். ஸோ அது ரொம்ப பழைய ஸ்கூலு, நீலாயில் ரொம்ப பழைய ஸ்கூல் தான். 1942 உள்ள ஸ்கூலுன்னு நினைக்கிறேன், முருங்கா ஸ்கூல் அது. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் பழைய பில்டிங்லாம் அந்த டே 1ல வந்துட்டு அவங்க ருமாஹான்து செஞ்சாங்க. இவ்வளோ ரியலிஸ்டிக்காக டெக்கரேட் பண்ணாங்களா, எந்த அளவுக்குன்னா ஒரு பிள்ளை மயக்கம் போட்டே விழுந்துருச்சான் அந்த இவெண்ட் அன்னைக்கு, அந்த ருமாஹான்துக்கு போறப்ப. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா, எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல், பழைய ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய ஸ்டேஷன் செஞ்சாங்களா. ஒரு சுடுகாடு, நிறைய போச்சவங்க நிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி. அப்ப என் தங்கச்சி சொன்னிச்சு, இந்த மேக்கிங் ப்ராசஸ்ல நிறைய கங்குவான் நடந்துச்சா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அந்த கதை தான் அது என்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு நான் செமஸ்டர் பிரேக் வீட்டுக்கு வர்றப்ப. என்ன மாதிரி கங்குவான்? மொதல் வந்து இந்த சுடுகாட்டு மாதிரி செஞ்சாங்கல்ல, பென்தாஸ்ல வந்து சுடுகாடு மாதிரி செஞ்சிருக்காங்க. ஒரு சுடுகாடு ஸ்டேஷன் மாதிரி போச்சவங்களை நிக்க வச்சிருக்காங்க. ஸோ போச்சவங்க நடிக்க வந்து 5 ஸ்டூடெண்ட்க்கு தான் அந்த போச்சவங்க மாதிரி கட்டி நடிக்க வச்சிருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான். டீச்சரோட மக போய் எண்ணி இருக்காங்க செக் பண்றதுக்கு, 5 போச்சவங்க கரெக்டா நிக்கிதான்னு சுடுகாட்டு கிட்ட. அவங்க எண்றப்ப 5 இல்லையா 6 7 போச்சவங்க இருந்துச்சு. யாருப்பா அது அந்த எக்ஸ்ட்ராஸ்? அதுதான் தெரியல. அப்புறம் என் தங்கச்சி உள்ளுக்கு போறப்ப என் தங்கச்சி வந்து அந்த கைட் மாதிரி ஒருத்தவங்க ருமாஹான்துக்குள்ள கூட்டிட்டு போவாங்கல்ல, சோ அதுவா இருந்தாங்க. தங்கச்சி சொல்லிச்சு 10 போச்சவங்க கிட்ட பாத்துச்சா அந்த சுடுகாட்டு கிட்ட, ஸ்டேஷன் கிட்ட. ஆனா அது அவ்வளவு கண்டுக்கல அப்படின்னுச்சு, அது அவ்வளவு கேட்டுக்கல அப்படின்னுச்சு. ஆனா அவங்க டீச்சர் கிட்ட கேட்டப்ப 5 ஸ்டூடெண்ட்டை தான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்களா. அவங்களுக்கு அந்த டைம்ல டவுட் இல்லை, என்னடா 5 தான் சொன்னாங்க, இங்க என்னன்னா 10 இருக்கே, என்ன ஏதுன்னு இந்த கியூரியாசிட்டி நிச்சயமா இருந்திருக்குமே. ஆமா, அந்த கியூரியாசிட்டி இருந்திருக்கும் என் தங்கச்சிக்கு. ஆனா அது என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்ப அத டீச்சர்கிட்ட சொன்னாலும் டீச்சர் கண்டுக்க மாட்டாங்க. அது முடியிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்துட்டு அவங்க பாதர் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க சீரியஸா எடுத்துக்குவாங்க. ஆனா அப்போதைக்கு எதுவும் சொல்லி யாரையும் பயம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்மூத்தா எல்லாத்தையும் ரன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப என் தங்கச்சி வந்து இந்த சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்றப்ப, இந்த இதெல்லாம் இந்த பேய் வீடு மாதிரிலாம் செய்யறப்ப எல்லாத்தையும் துத்தப் பண்ணி எல்லாமே துத்தப் ஆயிருக்கு. காத்து கீத்து எதுவுமே உள்ளுக்கு போற முடியாது. டே 1 ஃபுல்லா வந்து ரெஸ்ட்ரிக்டட், எந்த ஸ்டூடெண்ட்ஸும் போக முடியாது, பூட்டு போட்டுட்டாங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு நாள் டெக்கரேஷன் முடிச்சுட்டு திருப்பி வரக்குள்ளயும் இவங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே கலைஞ்சி கிடக்குமா. அதுல அந்த கூபோர் தான் ரொம்ப மோசமா இருக்குமா. அந்த கூபோர்ல அவங்க வந்து மண்ணு எல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க உள்ளுக்கு, ரியலிஸ்டிக்கா செய்யறத பார்த்து நீசான் எல்லாம் வச்சு அந்த மண்ணு எல்லாம் அப்படியே செதறி கிடக்குமா, வெளியே யாரோ தோண்டி போட்ட மாதிரி. நிறைய அந்த அடுக்கி வச்ச ஜாமா எல்லாமே உளுந்து கிடக்குமா. மறுநாள் வந்து திருப்பி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முதல்ல இருந்து எல்லாத்தையும் அடுக்கி வைப்பாங்களாம். என்னோட கிளாஸ்மேட் மெல்லிகல் ஒருத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பேய். அப்ப அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு சரியா வராது, லீவ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வீட்லயும் பேய் தெரியுமா அதுக்கு கண்ணுக்கு, இங்க ஸ்கூல்லயும் தெரியுமா. அது மயக்கம் போட்டுரும். இப்படிதான் ஒரு நாள் வந்து நாங்களாம் படிச்சுக்கிட்டே இருக்கப்ப அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அது 2 வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்துச்சு. அப்பதான் வந்து அது கதை சொன்னிச்சு. இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாங்க உட்காந்து இந்த டேபிள் ஹூஜோங்ல எரிஞ்சு போய் முடியெல்லாம் கொட்டி கண்ணு மொழிலாம் இல்லாம என்னமோ ஒண்ணு எட்டி பார்த்துச்சு, ஒரு உருவம் அப்படின்னுச்சு. அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு மயக்கம் வந்துருச்சு. யூசுவல் எப்போதுமே அது பார்த்தப்ப மயக்கம் போட்டுரும். அதுக்கப்புறம் அது 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துருக்கு, வீட்லயே ரூபாட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த பிள்ளை வந்து திருப்பி நல்லபடியா ஸ்கூலுக்கு வந்துச்சு. அப்பதான் அந்த பிள்ளை கிட்ட வந்துட்டு நாங்க கேட்டோம் என்ன நடந்துச்சு. இல்ல ஆக்சுவலா நான் பார்த்தேன், உங்ககிட்ட சொன்னா பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல அப்படின்னு. நான் படிக்கிறப்ப இன்னும் பயமா இருக்கும். அந்த பிள்ளை பார்த்த இடத்தெல்லாம் எங்க கிட்ட சொல்லு வேற. நாங்க லேப்பா பண்ற ஸ்பாட்லாம் அங்கதான் இருக்கும் ஃபார்ம் 6 படிக்கிறப்ப. அது பயங்கரமா இருக்கும் அதோட கதையெல்லாம். அது ஹிஜாப் துத்தப் பண்ண போனிச்சு உஸ்தாத் கிட்ட. அங்க வந்து யாருக்கும் அப்பதான் பேய் ஓட்டி இருந்தாங்களா. அந்த பேய் வந்து அந்த மஸ்ஜித்ல தான் உட்காந்து இருந்துச்சா, காலை ஆட்டிக்கிட்டு.
ஒரு மாதிரி காலை அப்படி கெட்டியா பிடிச்சிக்கிட்டு 2 காலையும் மடக்கி ஆடிக்கிட்டு இருந்துச்சா. இது கண்ணுக்கு தெரியணும்னு இதையே பாத்துக்கிட்டு இருந்துச்சா அந்த பேய். இதை அழுவ ஆரம்பிச்சிருச்சா. அந்த கதையெல்லாம் சொல்லும். அவங்க வீட்டுல பொந்தியா நான் பார்த்தேன், நாக்கு இவ்வளவு நீட்டுக்கு தொங்கும், வரைஞ்சி வேற வைக்கும் புக்குல அது பார்த்த பேயெல்லாம். அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும், நீங்க நெஜ பேய் கண்ணுல பாத்தீங்கன்னா படத்துல உள்ள பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க கிட்ட. அந்த அளவுக்கு அவ்வளவு டெரரா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமா, அது சொன்னிச்சு. பொந்தியான நாக்கெல்லாம் நீட்டா இருக்கும், பல்லு கூரா இருக்கும், கண்ணு மொழி வந்து வெள்ளையா இருக்கும், உள்ளுக்கு அந்த பியூப்பிள்ஸ் எல்லாம் இருக்காது. உண்மையான பொந்தியான பார்த்தனா படத்துல உள்ள பொந்தியானெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வரைஞ்சி வேற வைக்கும். அது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அது பாக்குற பேயெல்லாம் அது மூஞ்சிலே வந்து மேக்கப் போட்டு அது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணும். அதெல்லாம் அது செய்யும். அப்ப எங்களுக்கு அது கூட படிக்கிறப்பே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நான் படிக்கிற டைம்ல நடந்தது இதெல்லாம். கூட இருக்கும்போது சொல்லுவாங்களே ஏதோ அந்த பேய் அங்கதான் உட்கார்ந்துருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, அப்படிதான் சொல்லும். ஒரு தடவை அப்படிதான் கெமிஸ்ட்ரி லேப்ல ஓடி விளையாண்டுகிட்டு இருந்தோம். திடீர்னு விளையாடுறத நிப்பாட்டிருச்சு. ஏன் நிப்பாட்டேன்னு கேட்டா, அந்த தொங்கல் உள்ள டேபிள்ல வந்துட்டு ஒரு உருவம் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அதுக்கு கால் இல்ல தேய்ச்சிக்கிட்டு நேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே உள்ளுக்கு பூந்துருச்சு. அதனாலதான் நான் ஓடி விளையாடல, நீங்களா வந்து அங்க அந்த இடத்துல விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும். கிளாஸ் முடிஞ்சு போறப்ப சொல்லும். அன்னையில இருந்து நாங்க விட்டுட்டோம் கெமிஸ்ட்ரியில பின்னாடி போறது. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். மிஸ் யாஸ்ரீ, எந்த பேயை நீங்க பயன்படுத்துனீங்க? நான் எந்த பேயும் பயப்படுத்தல, மற்ற பேய் தான் என்னைய பயப்படுத்தல. ஓஹோ, வந்தது எந்த பேய்? அது எனக்கே தெரியாது. இது வந்து 2016 நடந்துச்சு. ஸோ எங்க வீட்டுல வந்து 2 ரூம் தான். ஸோ நானு பாட்டி எங்க அண்ணன் 3 பேர் ஒரு ரூம்ல படுப்போம், அப்பா அம்மா ஒரு ரூம்ல படுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பாட்டிக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. ஸோ பாட்டி வந்து விடிய காலையில எந்திரிச்சு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாத்தா கூப்பிடுறாரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 16 வயசு தான் இருக்கும். ஸோ எனக்கு பயம், எங்க அண்ணனுக்கும் பயம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே வந்து திருப்பி படுத்துருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தோம். சேர்த்திருந்த போது நானும் எங்க அண்ணனும் தான் அந்த ரூம்ல படுப்போம். நான் வந்து கட்டில படுப்பேன், எங்க அண்ணன் வந்து தரையில படுப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு 3:30 மணி இருக்கும். ஸோ என் ரைட் ஹேண்ட் சைட் வந்து செவுத்துக்கு மேலே வந்து கண்ணாடி இருக்கும், வெளியே வந்து காரிடார். நான் ஒரு 3:30 மணிக்கு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு உயரமான உருவம் அந்த காரிடார் கிட்ட நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஷேடோ மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் அந்த உருவம் வந்துட்டு லைக் நம்ம ஃபுட்டிலாம் போட்டு அந்த ஃபுட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஆம்பளையா பொம்பளையா எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஷேடோ மட்டும்தான், நிழல் மட்டும்தான் தெரியுது, ஷேடோ மட்டும் தான் தெரியும். ஸோ நான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே அது வந்து ஒரு ஃபிளாட் ஹவுஸ், ஸோ நிறைய பேர் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பெருசாக எடுத்துட்டேன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே திருப்பி அதே டைமுக்கு எனக்கு வந்து தூக்கம் போயிருச்சு. தூக்கம் போயிட்டு நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அப்பதான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, அது மனுஷனே இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த உருவம் வந்து பறந்து வந்துச்சு. பறந்து மீன்ஸ் லைக் சைட்ல வருது, ஆனா ஒரு ஹியூமன் நடந்தா நமக்கு தெரியும்ல அந்த நிழல் லைக் எப்படி வரும்னு. கால் இல்ல, ஐ மீன் லைக் அந்த ஷேடோ மேல கீழே போயிட்டு வரும்ல. ஆனா இந்த ஷேடோ வந்து அழகா ஸ்மூத்தா வந்துச்சு. திருப்பி அந்த ஃபுட்டி போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உருவம் தான், டாலான ஒரு உருவம். திருப்பி எங்க ரூம் பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு போர்வையை போத்திட்டு நான் படுத்துட்டேன். அப்போ ஒரு ஃபியூ டேஸ் இதே மாதிரி தான் நடந்துச்சு. நீங்களும் அண்ணாடும் அந்த வீடு காலையில 3:30 போல எல்லாம் முழிச்சுக்குவீங்க. எல்லாரும் தூங்குவாங்க, எனக்கு மட்டும் முழிப்பு போயிடும் அந்த டைம். சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு அப்புறம் வந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா சொல்றாங்க, பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் இறந்துட்டாங்களா? அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஓகே பாட்டி இறக்க போறதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு அப்புறம் ஓகே இனிமே இந்த தொல்லை இருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த நிழல் வரல, ஆனா எங்க பாட்டி வர ஆரம்பிச்சுட்டாங்க. வாமா, ஏன் தனியா படுத்துருக்க, பாட்டிக்கு துணையா வாமான்னு கூப்பிட்டாங்களா பாட்டி? அப்படின்னு கூப்பிடல, ஐ மீன் பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி இறந்துட்டு
எல்லாரும் கனவுலையும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு வந்து கேட்பாங்க, என் போட்டோக்கியா நீங்கெல்லாம் நகை போடாம வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் என் கனவுல வந்து சொன்னாங்க, எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. ஆனா அவங்க உருவத்துல அவங்க நிழல் தெரிஞ்சிச்சு. அவங்க நிழலுக்கு பின்னாடி தான் அந்த நான் பார்த்த அந்த ஷேடோவும் நின்றுகிட்டு இருந்துச்சு. தாத்தாவோ? அது எனக்கு தெரியல. அப்புறம் கனவுல வந்துகிட்டு இருந்தாங்க. சரி கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ண, அந்த ரூமுக்கு வந்து யாருமே போகல. ஏன்னா எல்லாரும் ஹால்லயே படுத்துருந்தோம். சரி எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் அந்த மெத்தையில படுத்தேன். எங்க பாட்டி படுத்திருக்கிற இடத்துலயே படுத்தேன். படுத்திருக்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், எங்க பாட்டி அழுவுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அழுதோன்னு நினைச்சு எனக்கு மட்டும் தான் கேக்குதுன்னு பார்த்தா எல்லாருமே எழுந்துட்டாங்க. அப்ப டைம் என்ன இருக்கும்? அப்போ ஒரு மணி ஒரு 12, 1 அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஹால்லே தூங்கிட்டாங்க? ஹால்ல தூங்கல, ஐ மீன் படுத்துட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த டைம் அப்புறம் வந்து அழுவுற சத்தம் கேட்டதும் என்ன பண்ணீங்களா? அழுவுற சத்தம் கேட்டோன்னா நான் ஏஞ்சி ஹாலுக்கே வந்தேன். எனக்கு வந்து அந்த ரூமுக்குள்ள போவே தோணல. அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் நடமாட்டம் இருந்தது. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல 2 வீடு தள்ளி ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் வந்து எங்க பாட்டி வந்து எங்க வீட்டு முன்னுக்கு பார்த்தேன் அப்படிலாம் சொன்னாரு. ஸோ அவ்வளவுதான். ஆனா இப்ப வரைக்குமே எங்க கனவுல எல்லாம் வருவாங்க, ஆனா உருவத்தெல்லாம் நாங்க பாக்கல. அந்த அண்ணன் என்னதான் சொன்னாரு? பாட்டியை பார்த்தாரா? அப்புறம் ஆனா அவருக்கு தெரியுது அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு. ஆமா, பாட்டி இறந்துட்டாங்கன்னு தெரியும். ஸோ அந்த பாட்டி வந்துட்டு வீட்டு வெளியே நின்றுகிட்டு எங்க வீடையும் பார்த்துட்டு நிக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தேன். இவர் என்ன பண்ணாரா? இவரு வந்து வீட்டுக்குள்ள போயிட்டாராம். ஆனா எங்க பாட்டி வந்து அவரை பார்க்கல, எங்க வீட்டையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து சப்பாத்தியை கழட்டி வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாராம். எங்க அம்மா இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, நான் பார்த்த அதே அந்த குடி போட்ட அந்த உருவத்தை எங்க தாத்தா இறக்கும் போது அந்த உருவத்தை வீட்டுக்குள்ள பார்த்துருக்காங்க. ஆமா, அது வந்து வீட்டுக்குள்ள வந்து எங்க தாத்தாவே வந்து பார்த்துட்டே இருந்திருக்கு எங்க தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி. யமன் தான் ஹூடி போட்டுட்டு வந்திருக்காரோ? எனக்கும் அதே சந்தேகம் தான். அதுக்கப்புறம் இது எவ்வளவு காலமா இருந்துச்சு இந்த பாட்டியோட நடமாட்டம் இருக்கிற மாதிரி? ஐ திங்க் ஒரு 1 மாசம் 2 மாசம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ மிஸ் பண்றீங்க மறுபடியும்? மிஸ் பண்றேன், ஆனா உருவத்தை காமிக்காம இருந்தா நல்லது.